நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 10 அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிவிகே சார்பில் 3ஆம் ஆண்டு கல்வி விருது விழா ஏற்பாடுகளை செய்ய கட்சி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். ஜூன் 15ஆம் தேதிக்குள் இந்த விழா நடத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் அரிசி, சர்க்கரை, கோதுமை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை பாக்கெட்டுகளில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிற்கு விண்ணப்பிக்க ஜூன் 5ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மகளிருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை வரும் வாரத்தில் தொடங்கி வைக்க இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அறிவித்தார். திருச்சியில் பேசிய அவர், மக்கள் நிம்மதியாக வாழ்ந்திட தகுதியான போலீஸ் அதிகாரிகளை பணியமர்த்தி வருவதாகவும் கூறினார். தமிழக ஆசிரியரை பிரதமர் மோடி அவர்கள் பாராட்டியுள்ளது கவனம் பெற்றுள்ளது. நாகர்கோவிலை சேர்ந்த கிரிஜா மாணவர்களிடம் தினமும் ₹1 சேமிக்கும் பழக்கத்தை உருவாக்கியுள்ளார். அப்படி 40 லட்சம் நிதி திரட்டி அதனை ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்ப நலனுக்காக வழங்கியுள்ளார். பட்ஜெட்டில் மகளிருக்கு மாதம் ₹2500 குறித்த அறிவிப்பு இடம்பெறும் என்று நிதியமைச்சர் மரியா வில்சன் தெரிவித்துள்ளார். மின்துறை டெண்டர்கள் குறித்த விவரங்களை ஆராய 3 குழுக்களை அமைத்து அமைச்சர் திரு நிர்மல்குமார் உத்தரவிட்டுள்ளார். அவரது தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பிறகு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறால் CUET நுழைவுத் தேர்வை சரியாக எழுத முடியாமல் போன தேர்வர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறையின் கோரிக்கையை ஏற்று பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியில் நற்பெயரும் நேர்மையும் கொண்ட அதிகாரிகளே இருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜூன் 4ஆம் தேதியில் பள்ளிகள் திறக்கப்படும் பொழுது ஆசிரியர்கள் முழுமையாக இருக்க வேண்டும் என்று கல்வித்துறை அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. லஞ்சம் இல்லாமல் பத்திரப்பதிவு நடைபெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். 58 வயதை தாண்டிய தமிழ் அறிஞர்களுக்கு அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உதவித்தொகை திட்டம் மூலம் தமிழக அரசு மாதந்தோறும் ₹8000 உதவித்தொகை வழங்குகிறது. மாணவர்கள் விடுதிகள், போட்டித் தேர்வு பயிற்சி, டியூஷன் சென்டர்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.